வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதாவது வேதியியலின் அடிப்படை கொள்கையில அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் ரீட் பண்றேன். பாருங்க. இப்போ வந்து the amount of calcium oxide produced on heating 150 gram 150 kilogram limestone 75% pure is. ஆன்சர் வந்து கிலோகிராம்ல கேட்டிருக்காங்க. எப்படின்னா 150 கிலோகிராம் சுண்ணாம்பு கல் எடுக்கிறோம். அந்த சுண்ணாம்பு கல் 75% தூயதா இருக்கு, பியூரா இருக்கு. வெப்பப்படுத்த அந்த சுண்ணாம்புகளை வெப்பப்படுத்த கிடைக்கும் கால்சியம் ஆக்சைடு நிறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரிலேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் ஓகேங்களா. வேதி விகித சாரா அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போறோம், இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். சரி, இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்க லைம் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. லைம் ஸ்டோன்னா நம்ம கால்சியம் கார்பனேட் இல்லையா. இதை எப்படி எழுதிக்கலாம்னா, கால்சியம் கார்பனேட் CaCO3 அப்படிங்கிறதான். இதை நம்ம ஹீட் பண்ணுறோம். அதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், கால்சியம் ஆக்சைடும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடும் என்ன செய்யும், நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு. இது ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக தான் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைம்ஸ்டோன் வந்து 150 கிலோகிராம் கையில் கொடுத்துருக்காங்க. கால்சியம் ஆக்சைடு எவ்வளவு கிலோகிராம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கால்சியம் ஆக்சைடுக்கு கிலோகிராம், அப்புறம் கால்சியம் கார்பனேட் கிலோகிராம், கால்சியம் ஆக்சைடுக்கும் கிலோகிராம், ரெண்டுக்குமே வெயிட் ரிலேஷன், நிறை தொடர்பு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்பில்ட்டா இதுல என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்ப்பா, எடுத்து எழுதிக்கணும். பாருங்களேன், இந்த கால்சியம் கார்பனேட்டுடைய மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது 100 கிராம் இல்லையா, 100 கிராம். ஆனா கிலோகிராம் தொடர்புனால இதை கிலோகிராம மாத்துங்க. எப்படி மாத்துவோம், 0.1 கிலோகிராம் போட்டுக்கலாமா. 100 கிராம 0.1 கிலோகிராம் போடுவோம். ஏன்னா இந்த 100 கிராம் வரும்போது நம்ம கிராம கிலோகிராம் மாற்றணும் அப்படின்னா 10⁻³ பெருக்கணும். சரி, இங்க பாருங்க, கால்சியம் ஆக்சைடோடைய நிறை, கால்சியத்துக்கு 40, ஆக்சிஜனுக்கு 16. அப்ப இது வந்து 56 கிராமு. ஆனா எனக்கு கிலோகிராம் தொடர்பு வேணும், அதனால இதை 0.056 கிலோகிராம் எடுத்துக்கலாமா. அப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வினையில இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷனை எடுத்து எழுதுறோம், அவ்வளவுதான். அப்ப என்ன இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, 0.1 கிலோகிராம் கால்சியம் கார்பனேட் எவ்வளவு கொடுக்குதான், 0.056 கிலோகிராம் கால்சியம் ஆக்சைடை கொடுக்கறதா அவங்க சொல்றாங்க. இது நம்ம இந்த ரியாக்ஷன் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லைம்ஸ்டோன் வந்து இப்போ 150 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 150 கிலோகிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ கிலோகிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்ப எக்ஸ் கிலோகிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும், ரைட்டா. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா. என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 0.1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.056 இன்ட்டு 150, ரைட்டா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.056 இன்ட்டு 150 டிவைடட் பை 0.1. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 0.1 10⁻⁻1 போடுவோம். 10⁻⁻1 மேலே போச்சுன்னா 10⁻+1. இப்போ 0.056 இன்ட்டு 150 இன்ட்டு 10 மாறுமா. இந்த 0 100 இதை வச்சு பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும், 5.6 இன்ட்டு 15. ஓகேவா. இந்த 5.6 இன்ட்டு 5.6 இன்ட்டு 15 நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்குது, 84 கிடைக்கும். இது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ், 75% பியூரா இருக்கணும் லைம்ஸ்டோன். அப்ப இந்த 84 கிராம் 75% பியூரிட்டிக்கு மாத்தினீங்கன்னா 75/100 போடுங்க. போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 84 இன்ட்டு 0.75 அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 63 கிடைக்கும். 63 கிலோகிராம் அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்ப ஆன்சர் இஸ் 63 கிலோகிராம். ஓகேவா. ஆன்சர் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். Thank you.